ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சால் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. தெரிஞ்ச விஷயத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதுன்றத என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். பிடிச்ச ஏற்றுக்குங்க, பிடிக்கலனாலும் ஏற்றுக்குங்க, விட்டுருங்க பார்த்துக்கு. ஸோ எதுக்குன்னா யூடியூப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு தேவையானது அவங்கவுங்களுக்கு ப்ரோக்ராம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வெளிக்காட்டுறாங்க. ஸோ நம்ம அரசியல் சம்மந்தப்பட்டது பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஸோ ரொம்ப மரியாதையும் பேசணும். ஸோ மரியாதை மீறிச்சுன்னா எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டயத்தில் வைரல் ஆகும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து கூட்டு விழும். ஸோ அந்த அந்த விஷயத்தில் நேற்று மாரிதாஸுக்கு வந்துட்டு கூட்டு விழுந்துச்சு. அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சாங்க. நான் ஆல்ரெடி அந்த அவரோட வீடியோவை பார்த்தேன். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப திமிராகவும் ஒஸ்ட்டாகவும் பேசினா அது செட் ஆகாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் பார்ப்பாங்க. அதுவும் பெண்கள் விஷயத்தில் பார்க்கும்போது மாரிதாஸ் ரொம்பவுமே ஆட்டம் போட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இவங்க எப்போதும் போல தான் நம்ம கீர்த்தனை வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட்டானா எப்படி இருக்குன்றத நம்ம அந்த அந்த பிரச்சார டயத்தில் அவங்களோட வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னை வந்துட்டு பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நேரு வர சொல்லி என்னை பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை தூக்கி வெளியே போடுறாங்க. ஸோ பெண்கள் அடக்குமுறை இருக்குது, பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மக்களே பார்த்துக்குங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, பாருங்க என்னை ஜெயிச்சுக்கு, ஒரு சான்ஸ் கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சு பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே பெண்கள் அடின்னு அப்படியே ஒரு கோபங்கள் அழுகிய வந்துட்டு அவங்க மூஞ்சி வந்து மாறிடுச்சு. ஸோ ரொம்ப வெறித்தனமாக கத்துனாங்க. ஸோ அவங்க ஒரு உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. அந்த வீடியோலாம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ. ஸோ அவங்க நின்னாங்க, ஜெயிச்சாங்க, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ சிவகாசியில் இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ வித் அமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்களே கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு விஜயனுக்காக வந்துட்டு விஜயனை கட்சி ஆரம்பிச்சு நம்ம மக்கள் நல்ல செய்வோம். அவங்க ஊரை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். சிவகாசியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ குப்பமேடாக இருக்குது, நல்லதாக இருக்குன்றது நான் அதை சரி பண்ண சொல்லிட்டு அவங்க பிறந்த வளர்ந்து அவங்க தாய்மண். ஸோ அவங்க சரி பண்ண சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நின்று ஜெயிச்சு அவங்க அமைச்சராக இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசுறது வந்து மாரிதாஸ் தப்பாக பேசுறது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ மாரிதாஸ் ஆகட்டும், ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், ஸோ யாரையும் வந்துட்டு நீங்கள் தப்பு தப்பாக ரொம்ப தப்பு தப்பாக பேசுறது, இது வச்சு பேசுறது, ஜாயின் பண்ணி பேச அந்தால் போடுற வீடியோ வந்து முழுசாக பார்க்கவே முடியாது. ஒஸ்ட்டாகவே பேசிட்டு இருப்பான். எதுவும் ரசிக்கிற மாதிரியே இருக்காது. இவருனாவோ உத்தம குத்துற மாதிரியே வீடியோ போட்டுட்டு கிளி கிழிச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீமா மாதிரி, சீமா இருக்கிறதுலே குப்பை. ஸோ அது மாதிரி இந்த ஆள் வந்து ரொம்ப குப்பையான ரசி. ஸோ வீடியோ போடலாம், ஒருத்தரை பற்றி மேலோட்டமாக பேசலாம். ஸோ இந்த அமைச்சர் வந்தாங்க, இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த லஞ்சம் வாங்குறாங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை அவங்க பார்க்கல, மக்கள் பிரச்சனை பார்க்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேல வந்துட்டு அமைச்சர்கள் எந்த தொகுதி பக்கமாக திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க, எம்எல்ஏ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கானுங்க. இப்பவும் வந்துட்டு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆகட்டும், டிஎம்கேலுக்கு எம்எல்ஏ ஆகட்டும், ஒருத்தம் கூட தொகுதி பக்கம் போயிட்டு மக்களை மீட் பண்ணி இன்னும் நன்றியும் சொல்லலை, ப்ளஸ் மக்களுக்கு என்ன செய்யணுமோ எதுவுமே செய்யலை, அப்படியே தான் இருக்கணும். இன்னமும் நான் பல வீடியோவில் சொன்னேன், டிவிக்கு அமைச்சர்கள் மட்டும்தான், எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பறந்து வேலை பார்க்குறாங்க, மக்கள் நல்லா. ஸோ எதுக்கு சொல்ல வரனா, இந்த மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணது வெரி குட், சூப்பர், உள்ள தூக்கி வச்சுக்கு நல்ல லாடம் கட்டியிருக்கணும். பட் ஆனால் அவனோட சொந்த ஜாமீனில் வெளில வந்துட்டானா. ஸோ இது வந்து தெரில, என்ன கூப்பிட்டாங்க, வான் பண்ணாங்க, வெளியே அமிச்சாங்கன்னு தெரில. ஸோ வந்துட்டு உள்ள வச்சு இப்போ ஒரு 6 மாதம் வச்சு கும்பிருக்கணும். டிஎம்கேல ஆட்சியில் வந்துட்டு பிரச்சனைகள், அதாவது சவுக்கு சங்கர் வந்துட்டு இருக்கிற உண்மையை தான் சொன்னார். இவன் இவ்வளோ கோடி அரசு வச்சிருக்கான், இவன் இவ்வளோ கூட பண்ணியிருக்கான், நம்ம ஸ்டாலினோட மருமகன் வந்துட்டு 300 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்காரு, ஒரு வாட்ச் 30 கோடி ரூபாய். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃப்ராடு பசங்க தான். எப்படியே கோடி கணக்கில் வாட்ச் வாங்க முடியும்? ஃப்ராடு பண்ணி தான் வாங்க, எல்லாம் ஊழல் தான், லஞ்சம் ஊழல் தான். ஸோ அவர் வந்துட்டு அவர் டிஎம்கே கிழிச்சார். அவர் வந்து இருக்கிற உண்மை தான் சொல்லுவார், பக்காவாக சொல்லுவார் ஆதாரத்தோட. ஸோ இந்த ஆள் வந்து சும்மாவே ஏஐ போட்டா வச்சு புறம்போக்கு மாரி வீடியோ போட்டா தூக்கி வச்சு உள்ள கும்பிடுச்சு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஜெயிலில் வச்சிருக்கணும். ஸோ அதில் வெளில விட்டாங்க, என்ன கருமனே தெரில. ஸோ இன்னைக்கு நேற்று வந்து இதே டயத்தில் நான் வீடியோ போட்டிருக்கேன், டிவியில் பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ரிலீஸ் பண்ணுறேன், அதே டிவியில் பார்த்தா இன்னைக்கு 10,000 ரூபாய் கட்டி வெளில வந்தாச்சு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாயை உள்ள வச்சு கும்பரி இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போரான ஏதோ ஜிம்படி ஒருத்தர் இருப்பான், போரான காரன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி, அவங்க ஊர் சைடில் ஏதோ பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் உள்ள தூக்கி வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கும்புறாங்கன்னா தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. வெளில வந்துட்டு ஐயா சாமி இது அது சொல்லிட்டு அண்ணாக்கு எதிராக பேசியிருந்தவன் நல்லவனா மாறிட்டான். ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தூக்கி ஜெயிலில் வச்சு இல்லை ஸ்டேஷன் வச்சு கும்புறுனா மட்டும்தான்
நல்லவனை மாறுறானுங்க. அது வரைக்கும் வாய்க்கு வந்து அடிச்சு விட வேண்டியது. ஸோ வந்து மாரிதாஸ் வந்து அந்த நாயை வந்து அரெஸ்ட் பண்ணது வெரி குட் விஷயம். ஸோ அண்ணா வந்துட்டு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற ஆள். ஸோ பெண்கள் பற்றியோ இல்லை அமைச்சர்கள் பற்றியோ தப்பாக பேசும்போது கண்டிப்பாக உள்ள தூக்கி வச்சு குமுறு தான் நல்ல விஷயம். ஏன்னா அவர் வந்துட்டு விஜயனாக்கும் சரி யாருக்குமே மதிப்பு கொடுக்காம இஷ்டத்துக்கு பேசுறாரு. இந்த சீமா நாய் மாதிரி. ஸோ மாரிதாஸ் வந்துட்டு உள்ள தூக்கி வச்சு ஸோ 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ ஜெயிலில் வச்சிருந்துருக்கணும். ஸோ டக்குன்னு வெளியிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. சொந்த ஜாமீன் இருந்தாலும் வெளில வந்துட்டானா, ஆனால் டெய்லியும் வந்து சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள வச்சதே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறமாச்சும் அவன் ஒழுங்கா வீடியோ போறானா இல்லை ஒழுங்கா பேசுறான்றது வாட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். வார்ன் பண்றது வந்து ஸ்ட்ராங்கான வார்னிங்கா தான் இருக்கும். மேலெடுத்த உத்தரவு. ஸோ அந்த நாயை 10,000 கட்டு வெளில வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அதே மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பா உள்ள தூக்கி வச்சு குமுறு அந்த சாட்டை வந்து புலம்பிங்க தானே. ஒரே நாத்தம், பாத்ரூம்லாம் நாத்தம், பாத்ரூம் போக முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, கொடுமையா பண்ணாங்க என்ன. டிஎம்கே ஆட்சிக்கு என்ன ரொம்ப கொடுமை பண்ணாங்க. சவுக்கு சங்கர் வீட்டுல ரொம்ப சாக்கடை தண்ணிலாம் கொண்டு வந்து ரொம்பவுமே கொடுமை பண்ணாங்க. உண்மையை சொல்றீங்க நீ, எங்களுக்கு எதிராக உண்மையை சொல்றேன். டிஎம்கே வந்து ஒஸ்ட்ன்னு தெரியும். அதனால உயிரோட விட்டதே தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிப்பாங்க. அந்த நேற்று வீடியோ பிரகாரம் என்னோட உயிருக்கு வந்து உளவுத்துறை பிரகாரம் எனக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர். ஸோ நல்லது சொல்ற வீடியோவில் நல்லது சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு மிரட்டப்படுறாங்க. ஸோ டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அந்த அந்த ரவுடித்தனம் இன்னும் தொடருது. ஸோ கொல்ல போ என்னை கொல்ல போறாங்க, என்னை கொல்ல போறான்ற மாதிரி கமிஷனர் சவுக்கு சங்கர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து எவ்வளவு ஒஸ்டா இருக்குன்றது தெரியும். ஸோ நல்லது வெளியில சொல்றவனுக்கு எல்லாருமே கஷ்டமா இருக்கு. அவர் விஷயங்கள் தெரியுது, வெளியில சொல்றாரு. ஸோ அப்படி இருந்துச்சு. இப்போ அண்ணா ஆட்சியில் வந்து சிஎம் நம்ம விஜய் அண்ணா ஆட்சியில் வந்து சுமூத்தா போயிட்டு இருக்கு எல்லாமே ராஜாங்கம். அந்த விஷயத்த இந்த நரி, இந்த புறம்போக்கு மாரிதாஸ் நரி உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கலான்னு பார்த்துச்சு. கெட்ட பேர் என்னதான் நீ கெட்ட பேர் இருந்தாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ பிரச்சாரத்துக்கு முன்னாடி விஜய் அண்ணா மேல வராது பழியா. ஸோ அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அது எல்லாம் அது வந்து அவ்வளோ ஒர்த்தான விஷயமே இல்லை. என்னோட பர்சனலை நான் பார்த்துக்கிறேன், என்னோட பர்சனலை நான் பார்த்துக்கிறேன். நீங்க உங்க உங்க வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு ஓட்டு மட்டும் நீங்க கொடுங்க, உங்க வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அழகா சொன்னாப்புல. ஸோ வந்து உட்காந்து விஜயனுக்கு ப்ரெஷர்லாம் இல்லாமல் இல்லை. அவருக்கும் சொந்த சுகமான வாழ்க்கைகள் இருக்கு. அவருக்கும் மைண்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸோ வேலைக்கு வரும்போது வேலை விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும். பர்சனலை பார்த்தோமா வேலைக்கு ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயத்த பர்சனல் விஷயத்த போகணும். ஸோ அது மாதிரி ஸோ மாரிதாஸ் வெளியே விட்டது ரொம்ப ஒஸ்டான விஷயம். பார்ப்போம். அரெஸ்ட் பண்ணாங்க, உள்ள தூக்கி வச்சு கும்புறான்னு பார்த்தேன், வெளில விட்டாங்க. ஸோ சேட். அதுக்கப்புறம் இந்த சீமா பன்னி, இந்த பன்னியை தூக்கி உள்ள வைக்கணும். எங்க பார்த்தாலும் இந்த பன்னி திருந்தவே மாட்டுது. பன்னி பீத்தின தான் போகுது. ஸோ கட்டுக்கட்டா பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு சொகுசா ஏசி போட்டுன்னு சொகுசான கார்ல வாழ்ந்துருங்க. சும்மா பார்த்தீங்களா ஒரு மேடையில் பேசும்போது பன்னிக்கு எப்படி தண்ணி ஊற்றுமோ அந்த மாதிரி ஊற்றுப்பார். பன்னி சேத்துல புரண்டுட்டு வந்தால் எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி இந்த பன்னி ஏறி மேடை ஏறி பேசி நான் எங்கே இருக்கிற தண்ணி வேர்வை வந்து அப்படியே ஊற்றுது, சர சர சரன்னு ஊற்றுது. மற்றவங்க யாரும் பேசும்போது வேறு தண்ணி வராது. ஏன்னா அவங்க எல்லாமே போட்டு ஆஸ்யூஷுவல் வெயிலில் எல்லாத்தையும் வேலை பார்த்து வேறு தண்ணி வெளில போயிடும். இப்போ நம்ம வெளில போகணுமா, டூ வீலரில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகிறோம்னா வேறு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஏறி நின்று பேசும்போது வேறு வராது. காரணம் என்னன்னா நம்ம உடம்புல தண்ணி இருந்தால் தான் வேறு வரும். இந்த பண்ணி தான் மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கேன். பணத்தை திங்கிற மாதிரி வாங்கி தின்னுட்டு உட்காந்து ஏசிலே இருந்தால். ஸோ அதனால் வந்துட்டு விஜய் நான் வந்து இருக்கிறதுலே தரக்குறைவாக பேசுறது, ரொம்ப மட்டமாக பேசுறது சீமான் தான். ஸோ இந்த நாயை மட்டும் ஏன் இன்னும் உள்ள தூக்கி வைக்கலன்னு தெரியல. ஸோ விஜய் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னமும் வாடா போடா, இவன் அது இவன் இந்த அமைச்சர் தேவை, இவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், இந்த அமைச்சருக்கு என்ன தெரியும், ஸோ கீர்த்தன் அமைச்சருக்கு என்ன தெரியும், மற்றவங்களாம் வரவும் போகிறவன். ஸோ காங்கிரஸ் வந்து நீங்கள் பிச்சை எடுத்து தாண்டா வந்து ஆட்சி அமைச்சு ஐ மீன் பதவி வாங்கியிருக்கீங்க. ராஜினாமா ரெசைனிட், ஒரு இங்கிலீஷ் புலவர் ரெசனிட் ஐடி கம்பெனி சிஇஓவாக இருக்காரு. ஸோ அதனால் பைத்தி மாரி உளறிக்கிட்டு ஸோ அதனால் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன். அவங்க உடனே எதிரடி தகா அடித்தாங்க. ஸோ ஆமாம், நீ தான் வந்து பிச்சை எடுத்தே கட்சி நடத்துகிற, பொழப்பே இதான் உன்னோட பொழப்பு. 15 வருஷமாக பிச்சை எடுத்தால் பொழப்பு நடத்திட்டு இன்னும் ஒரு எம்எல்ஏவோட ஒரு கவுன்சிலோட இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. மக்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போல்லாம் நீங்களும் வந்து உங்க கூட இருக்கிற அந்த சாட்டை முருகன் இல்லை சாக்கடை முருகன். ஸோ இந்த நாய் 2 நாயும் சேர்ந்துக்கின்னு பெரிய நாய் சின்ன நாய் சேர்ந்து மக்களை கழுவி கழுவி இன்னமும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஸோ ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு வெரி 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 ஒஸ்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு சீமானை தூக்கி உள்ளே வைக்கணும். விஜயனை ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காரு தெரியல. ரொம்ப மரியாதை, மாரிதாஸை விட ரொம்ப மரியாதை தரக்குறவா. அதுவும் பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசுறதுல நம்பர் 1 கேடியாக இருக்கான் நம்ம சீமா.
இந்த விஜய் அண்ணன் வந்துட்டு அது கண்டுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஸோ இவனையும் தூக்கி உள்ள வச்சா நல்லா இருக்கும். ஆல்ரெடி டிஎம்கே ஆட்சியில் அந்த விஜயலட்சுமி பிரச்சனையில் ஆண்டி பிரச்சனை ஒரு அங்கிள் வந்து உள்ளே போயிருக்கணும். ஸோ நெருங்கிட்டாங்க பிரச்சனையை. ஸோ தூக்கி உள்ள வைக்க போறான்னு வந்துருச்சு விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, டிஎம்கேல வந்துட்டு விட்டுட்டாங்க. அப்படியே வெளில அது நான் அக்கா பக்கம் சிரிச்சு, நான் பார்க்காத கேஸா, நான் பார்க்காத கோர்ட்டா, என் மேலே இல்லாத கேஸா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பீத்தி. ஆனா நாயே அவ்வளோ கெட்டவனடா நீ, அப்புறம் எப்படி அவனுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? அது கூட தெரியல. இவனே ஒத்துக்கிறான், என் மேல இல்லாத கேஸா, நான் பார்க்காத கேஸா அப்படின்ற மாதிரி பெரிய மிஷாவுக்கு போயிட்டு வந்துட்டாரு ஸ்டாலின் மாதிரி. ஸோ சீமானாயும் தூக்கி உள்ள வச்சு குமுறுன்னு குமுறா நல்லா இருக்கும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சீமானை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாலும் அன்னைக்கு ஜாலியா இருக்கும். பார்ப்போம். கேடு கெட்ட பேச்சு பேசிட்டு இருக்காப்ல. இந்த ஆள் திருந்தவே மாட்டான். சத்தியமா இதுக்கப்புறம் இந்த ஆள் திருந்தவே மாட்டான். இந்த ஆளுக்கு ஓட்டும் மக்கள் போடவும் மாட்டாங்க. ஏதோ 12% 3% ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி. அடுத்த வாட்டி அதை விட டெபாசிட் கூட இருக்காது. 1% ஓட்டு கூட இருக்காது. மொத்தமா காலியாடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சீமா என்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் விஜயனை என்னைக்கு டென்ஷனை உத்தரவுத்தரவோ அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுவோம். அது போக இந்த 10 ரூபா பாட்டில் ஒயின் ஷாப் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. நான் ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ 10 ரூபா பாட்டில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ, யாரெல்லாம் அடங்க மாட்டேங்கிறாங்களோ, அடங்காத காளைகளை தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. ஒயின் ஷாப்லேருந்து தூக்கி வெளியே எரிங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் எவன் ஃபாலோ பண்ணலையோ, கவர்மெண்ட் ரூல்ஸ் எவன் ஃபாலோ பண்ணாமல் இன்னமும் 10 ரூபா பாட்டில் வாங்கி கொள்ளடிக்கிறானோ, ஸோ மினிஸ்டர் சொல்கிறது எவன் கேட்கலையோ, சிஎம் சொல்கிறது எவன் கேட்கலையோ, அந்த 10 ரூபா பாட்டில் உள்ளவனை ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைங்க. இல்லைன்னா அவனை தூக்கி வெளில போடுங்க. ஸோ இல்லைன்னா எவன் 10 ரூபா பாட்டில் எதிராக செயல்படணும், அவன் எந்த உயர் அதிகாரியாலும் சரி. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து கோடியை கொள்ளடிச்சானுங்க. ஒரு விக்னேஷ் அமைச்சர் போயிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளில சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே வந்துட்டு கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க. இவங்க திருந்த மாட்டானுங்க. கட்டுக்கட்டா பணத்தை பார்த்தவனுங்க ஒயின் ஷாப்லேருந்து கட்டுக்கட்டா பணத்தை இன்னும் பார்க்க தான் ட்ரை பண்ணுவானுங்க. ஐயா சாமி நீ திருந்துறான்னு சொன்னா கண்டிப்பா திருந்தாது. பண்ணி பீத்தனை தான் போகும். நல்ல சப்புன்னு பீத்தனை தான் போகும். ஸோ அது வந்து காட்டு பண்ணி. ஸோ வீட்டு பண்ணி வளர்க்குற பண்ணிக்கு நம்ம தேனி போட்டுருவோம். ஸோ அது வந்து ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்கறது எல்லாமே காட்டு பண்ணிக்கு தான். எங்கே பீ இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, போய் நல்லா தின்ன ஆரம்பிக்கும். ஸோ அது திருந்தாது. நீங்கள் என்னதான் குளிப்பாட்டி விட்டாலும் அது அங்கே தான் போய் நிற்கும். செகதில் தான் போய் நிற்கும். இந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் பார்க்குற வேலை ஆட்கள் எல்லாமே செகதியான ஆட்கள். நான் சொல்றது கொள்ளடிக்கணும். நார்மலாக எவன் கொள்ளடிக்கிறானோ. ஸோ கவர்மெண்ட் வந்து 10 ரூபா பாட்டு வாங்காதீங்க, எம்ஆர்பி மேலே விற்காதீங்க, கொள்ளையடிக்காதீங்க. என்ன கரெக்டான பொசிஷனோ அது சேல்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அது வந்து மது போதையில்லா தமிழகம் நான் கொண்டு வரேன் அண்ணன் சொன்னார். ஸோ இந்த போதையும் ஸ்டாப் பண்ண நல்லா இருக்கும். நான் பல விஷயத்துல சொன்ன ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே போதையில்லா தமிழகத்துல இதுவும் ஒன்று. விஜயனை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. போதையில்லா தமிழகத்தை ஒயின் ஷாப்பையும் நான் க்ளோஸ் பண்ணேன்னு அவர் பிரச்சாரத்தை சொல்லவே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பல வீடியோக்கள் சொல்லியிருந்தேன். போதையில்லா தமிழகத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு விஜயனை சொன்னார். அது வந்து கஞ்சா, ஹெரோயின், மெத்தமெட்டனு, அப்புறம் கொக்கைனு, இது லொட்டு லொஸ்கு என்னென்ன போதை இருக்கு எல்லாமே நான் அழிக்கிறேன். ஸோ போதையில்லா தமிழகம் போடுறேன். ஒயின் ஷாப்பை நான் மூடுறேன்னு சொன்னார் போது அது சொல். இருக்கிறதுலேயே மோசமான போதை வந்து ஒயின் ஷாப் தான், இந்த ட்ரிங்க்ஸ் தான். ஏன்னா குடிசை அவன் குண்டி தெரிய ரோட்ல படுத்துன்னு வரான் போதையில. இல்லைன்னா ரோட்ல பார்த்தா லாரி ஏறி சத்து போறாங்க, இல்லை பஸ் ஏறி செத்து போறோம், இல்லை காருக்கு அடிச்சு போயிடும். எவனோ ஒருத்தர் ரோட்ல இப்போ நாய் மாரி படுத்துன்னு வந்தா அடிச்சு தான் போவான். ரன்னிங் ரோட்ல நம்ம ஊர்ல வந்துட்டு வீடுகள் தான் நிறைய, வீடுகள் தான் நிறைய, ரோடு கிடையாது. ஸோ வீடு இருக்கிற அகலத்துக்கு ரோடு கிடையாது. ஸோ குறுகியான பாதை தான் நம்ம சென்னையில. ஸோ எல்லாமே வந்து ரோட்ல குடிச்சிட்டு பார்த்துங்கன்னா சாக தான் செய்வோம். ஸோ இன்னமும் ஒயின் ஷாப்பில் வந்து ரொம்ப குறைக்கலாம், ரொம்ப குறைக்கலாம். மொத்தமாக மூடுறதுக்கு படிப்படியாக குறைச்சிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலு, காலேஜு, கோவில், இது எல்லாம் மருத்துவமனை, இது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறீங்க. மக்கள் கூடுற இடம், பப்ளிக்கான இடத்துலையும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான இடத்துலையும் வந்து மக்கள் கூடிட்டு எல்லாமே இன்னும் மக்கள் போராடித்தான் இருக்காங்க. அது விஜய் நான் பார்த்து தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் நியூஸ் போயிட்டு தான் இருக்கும். பொம்பளைங்கள அந்த வில்லேஜ் சைட்லாம் வந்துட்டு ஒயின் ஷாப்பை மூடுங்க சொல்கிறான். ஸோ அதெல்லாம் மூணா எல்லாமே நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் ஒயின் ஷாப்பும் க்ளோஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஸோ நேற்று கோர்ட்டு பிரகாரம் என்னன்னா, ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கல் கடைக்கு அனுமதி பண்ணலாமே, அனுமதி தரலாமே, விவசாயிகள் உழைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து நீதிபதியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். கல் கடை இறக்குறது, கல் இருந்தது ஆல்ரெடி ஒரு காலத்தில் கண்ட்ரியில், தமிழ்நாட்டில். அது அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டாங்க, சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒயின் ஷாப்பை ஏற்றுக்கிட்டாங்களோ அன்றைக்கி க்ளோஸ். ஜெயலலிதா வந்து தனியாரை மூடிட்டு ஒயின் ஷாப்பை கவர்மெண்ட்டே நடத்தலான்னு குப்பை மாதிரி இருக்குது. முன்னாடி தனியாரை ஒயின் ஷாப் இருக்கும்போது க்ளீனாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஒயின் ஷாப் வந்து ரொம்ப குப்பையாக கிடக்குது. ஆனால் அந்த குப்பையிலேயே குடியேறவங்க தான் நம்ம குடியேற மன்னர்கள். ஸோ அங்கேயே குடிச்சு அங்கேயே நாற்றத்திலே கிடப்பானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க முடியாது. அந்த குடிக்கிற ட்ரிங்கை ஒரே செம்ம நாத்தம் தான், போதை. அதை குடிச்சிட்டு அங்கே உழுந்து கிடக்கணும்னா தெரிய போகுது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது.
பண்ணி பீத்தனை தான் போகும், நம்ம திருத்த முடியாது. இந்த சீமம் பண்ணி மாதிரி திருத்த முடியாது. ஸோ இந்த புறம்போக்கு மாரிதாஸ் வெளியில் விட்டது ரொம்ப தப்பாக போச்சு. ஸோ வெளில விட்டாங்க. மறுபடியும் என்ன வீடியோ போகிறேன்னு பார்ப்போம். மறுபடியும் உள்ள தூக்கி போங்க. இந்த சீமம் பண்ணி அரெஸ்ட் என்னைக்கு பண்ணுவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ இந்த ஒயின் ஷாப்பில் எவன்லாம் அடங்கலையோ, அரசாங்கத்துக்கு எவன்லாம் அடங்கலையோ இவனையும் தூக்கி விழுகிறோம். ஸோ அது போக அரசாங்கத்துக்கு எதிராக, அமைச்சர்கள் எதிராக, எம்எல்ஏக்கு எதிராக எவன்லாம் தற்கூரி மாரி என்ன சொல்கிறது, ஒரு தற்கூரி திட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சி கவுந்துடுறது. இந்த தற்கூரியில் என்ன தெரியும், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி எவன்லாம் பேசுகிறானோ அவனுக்கு எல்லாருமே தூக்கி உள்ள வைக்கும். அதையும் எதிர்பார்க்குறேன். ஸோ விஜயனா ஆட்சிக்கு எவன்லாம் குந்தகம் விளைவிக்க நினைக்கிறானோ, ஸோ தேவையில்லாமல் பேச்சு பேசுகிறானோ, அநாகரிகமான பேச்சு, ஸோ ரொம்ப தவறுதலாக நியாயமற்ற முறையில் வாடா போடான்னு பேசுறது, அவன் பேசுறது, தற்கூரின்னு பேசுறது, ஸோ இஷ்டத்துக்கு எவன்லாம் பேசுகிறானோ, நம்ம சீமா மாரி எவனை கேடுகட்ட பேச்சு பேசணும் எல்லாருமே தூக்கி உள்ள வச்சாருன்னா விஜயனை சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ தான் அடங்குவானுங்க. அரசாங்கத்துக்கு எதிராக எவன் செயல்படுறனோ அவனை தூக்கி உள்ள வைக்கணும். அரசாங்கம் செயல்படும், அதுக்குதான் விஜயன் அவங்க உட்காந்துருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணதான் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம வெளிலேருந்து யாரும் சொல்லது அவசியம் இல்லை. ஸோ மக்களில் வந்து குறைகள் சொல்லுவாங்க, எனக்கு தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, நெல் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, விவசாயிகள் பிரச்சனை, கடன் தள்ளுபடி, பஸ்ஸு ஃப்ரீ, ஸோ மின்சாரம் ஃப்ரீ, ஸோ இன்னைக்கு சிங்கப்பெண்கள் பிரச்சனை, ஸோ வந்து எக்ஸட்ரா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எல்லாமே தீர்க்க தான் விஜய் சிஎம் அந்த உட்காந்துருக்காரு. அவரு பார்த்துப்பாரு. அவர் பார்க்கறதுல இது பண்ணலப்பா அப்படின்னு நியாயமா எடுத்து சொன்னா கரெக்ட். தேவையில்லாம பேசினா எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும். விஜயன் அது ஸ்டெப் எடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.